ஹாய் ஹாய் உணவை மருந்து நண்பர்களே உங்களை எல்லாருக்கும் வணக்கம் ரைதனே. நான் அடிக்கடி போட்டிருந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சாப்பிட்டதுக்கு பிறகு படுக்கணும்ன்ற ஃபீலிங் ரைதனே, அல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் இருந்துட்டு போவோம், ஓகே, ஒரு விஷயம் செய்ய ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருக்கு, இப்படி இருந்தா என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத அந்த கேள்வி. இந்த கேள்வியில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு பிரச்சனையும் இல்ல, அது நார்மல் அப்படின்னு சொல்லணும் உண்டு. ஆனா உண்மையான விஷயம் இல்ல, அதுக்கு பின்னால ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ரைட் தானே? இந்த 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 விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முக்கியமா 2 விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். ரைட் தானே? முதலாவது உங்களோட பாடி உங்களுக்கு ஷேர் பண்ற அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது. உண்மையாவே அந்த மெசேஜ்க்குள்ளால உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்குது. சப்போர்ட் ஒண்ணு கேட்குது. அது என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ரைட் தானே? முதலாவது. 2வது விஷயம், உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று தருது. ரெட் அலார்ம் ஒன்று தருது. இந்த அலார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுண்டா, நீங்க என்ன செய்யறது அப்படின்றது உங்களுக்கு விளங்கிரும். ரைட். இது 2ம் தெரியல அப்படின்னு சொன்னா, ஒன்று அது கேட்கிற உதவிய நீங்க செய்யாம வர்றதுனால பிரச்சனைய சந்திப்பீங்க. அல்லது அந்த அலார்ம் தெரியாம நீங்க நீண்ட நாளைக்கு பிறகு பெரிய சிக்கல்ல மாட்டும்போது, நீங்க அடிக்கடி கேட்கிற கேள்வி, "நான் எல்லாம் நல்லா தானே செய்தேன். ஓகே. ஆனா எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு?" ஓகே. அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அறிகுறிக்கு பின்னாலே இருக்க அந்த ரியல் மெசேஜ் என்ன? ரைட் தானே? அதில இருந்து உங்களோட உடம்பு உங்களுக்கு உங்கள்ட்ட என்ன மாதிரியான உதவிய கேட்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது, இது என்ன மாதிரியான அலார்ம உங்களுக்கு சொல்லுது அப்படின்றது. இத தெரிஞ்சு கொள்றதுக்காக, இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எங்களோட புரோகிராம்ஸ்ல இத டீட்டெயில்ஸா, சிம்பிளிஃபையா, ஈஸியா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இத செய்யறதுனால என்னென்ன சாப்பாடுகள நீங்க சேர்த்துக் கொள்ளணும்? இதுக்கு பிறகு என்ன மாதிரியான விளைவுகள் பெறும்? இதுக்கு பின்னால ஊட்டச்சத்து என்ன? இதுக்கும் மனநிலைக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்றத ஷேர் பண்றேன். இதுல ஆங்கில மருத்துவத்துக்கு இதுக்கு என்ன பேர் குடுத்திருக்காங்க இந்த விஷயத்துக்கு. இதனை அந்த பேர வச்சுக்கொண்டு ஏன் இத தீர்க்க இயலாம இருக்கு அப்படின்றதையும் நான் இதுல ஷேர் பண்ண போறேன். சோ, இன்றைக்கு வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போற இந்த புரோகிராம்ஸ்ல 7 மணி நேரத்துக்கு பங்கு பெறுங்க. அதுக்கான உங்களோட டீட்டெயில்ஸ் நாலேட்ஜ் கிடைச்சிடும். இது கிடைச்சதுன்னு சொன்னா, சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படின்றது நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. சேம் டைம் எதிர்காலத்துல இதனால வர்ற எந்த சேலஞ்சஸையும் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய இம்ப்ரூவ்மென்ட்டான பாதி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத நீங்க என்னோட அநேகமான கிளையண்ட்ஸ் இது எனக்கு அடிக்கடி சொல்றது. முந்தி சாப்பிட்ட பிறகு எனக்கு 90% 80% படுக்கணும் அப்படி. அதுலயும் அவங்களோட முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 20 மினிட்ஸ் தான். அதுக்கு பிறகு ஓகே. எஸ், அந்த 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 மினிட்ஸ் ஏன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னா, கன விஷயம் கிளியர் ஆயிரும். ஓகே, நாங்க மீட் பண்ணுவோம் எங்களோட உணவை மருந்து புரோகிராம்ஸ்ல வார ஞாயிறு. கீழே இருக்கிற லிங்க்ல உணவை மருந்துல உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் அதுல உங்களுக்கு என்ன நடக்கும், எங்களோட Zoom லிங்க் கிடைக்கும். ஓகே, தேங்க் யூ. பை பை. மீட் பண்ணுவோம்.